நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி. கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும். கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும், மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும், மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது சைதாப்பேட்டை ஸ்ரீ காரணீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ராஜகோபுர தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் மேற்கு சைதாப்பேட்டையில் அமைந்துள்ளது ஸ்ரீ காரணீஸ்வரர் திருத்தலம். இந்த ஆலயத்தில் மூலவர் ஸ்ரீ காரணீஸ்வரர் என்ற திருப்பெயரில் தாயார் ஸ்ரீ சொர்ணாம்பிகையுடன் அருள் பாலிக்கின்றார். இந்திரன் வசிஷ்டருக்கு அளித்த காமதேனு பசு சிவபூஜையில் இடையூறு செய்ததால் வசிஷ்ட மாமுனிவர் காமதேனுவை காட்டுப்பசுவாக மாறும் சாபத்தை அளித்தாராம். இதனை அறிந்த இந்திரன் இப்பகுதியில் மழையை பொய்வித்து ஓர் மிகப்பெரிய சோலையை உருவாக்கி அதில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பரம்பொருளை வழிபட்டு காமதேனுவை மீட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. கார் மேகங்களைக் கொண்டு இப்பகுதியில் மழையை பொய்வித்த இந்திரனின் காரணமறிந்து உதவிய ஈசன் என்பதால் இத்தலத்தில் இறைவன் ஸ்ரீ காரணீஸ்வரர் என்ற திருப்பெயர் பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் மூலவர் ஸ்ரீ காரணீஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார். அனைத்து காரியங்களில் வெற்றி பெறவும், வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு, தொழில் விருத்தி ஆகியவற்றை பெறவும் ஸ்ரீ காரணீஸ்வரர் வழிபாடு பலனளிக்கும் என்கின்றனர். தெற்கு நோக்கி அருள் பாலிக்கும் ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்பாள் சர்வ மங்கலம் அருளும் தாயாக கருதப்படுகின்றார். திருமணவரம், மாங்கல்ய பலம், பிள்ளை பேறு, செல்வ வளம் ஆகியவற்றை ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்பாள் அருள்வார் என்பது பலனடைந்தோர் வாக்கு. அம்பிகை, திருமால், பிரம்மதேவர், இந்திரன், சிவசைதன்ய முனிவர், ஆதுண்டை சக்கரவர்த்தி ஆகியோர் இத்தலத்து இறைவனை வழிபட்டனர் என்று தல வரலாறு கூறுகின்றது. இந்திரன் காமதேனுவை மீட்டதைப் போல இங்கு வந்து ஸ்ரீ காரணீஸ்வரர் ஆலயத்தில் வேண்டிக் கொண்டால் இழந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் தொன்னம்பிக்கை. பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட ஸ்ரீ காரணீஸ்வரர் ஆலயத்தின் தெற்கு ராஜகோபுரம் மிக பிரம்மாண்டமாக ஓங்கி உயர்ந்து காட்சியளிக்கின்றது. 7 நிலைகளுடன் 9 கலசங்களைக் கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது தெற்கு ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தில் புராண இதிகாச நிகழ்வுகள் மிக அழகிய சுதை வேலைப்பாட்டுடன் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. எல்லையற்ற அருளை எல்லோருக்கும் வழங்கிடும் ஸ்ரீ காரணீஸ்வரர் ஆலயத்தின் ராஜகோபுர தரிசனம் புவியெங்கும் உயிர் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் ஆண்டவனின் அருளை வழங்கிடும் என்பது சத்தியமான உண்மை. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம், தனித்துவமிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன்னம்பிக்கை. சிறப்புமிக்க சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீ காரணீஸ்வரர் ஆலய ராஜகோபுரத்தின் தரிசனம் உங்கள் இல்லங்களில் இன்பங்களை விளைவிக்கட்டும், வளமான வாழ்வில் மட்டற்ற மகிழ்ச்சியை பெருக்கட்டும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில்
வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். மேளம் ஒலிக்குது, செண்டை மேளம் ஒலிக்குது, உடுக்கை அதிருது, சங்குநாதம் முழங்குது, வானம் அதிரவே அதிர்வேட்டு வெடிக்குது, சிவ கோஷம் கேட்டுத்தான் இந்த தேகம் சிலுக்குது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. கணபதி தாளம், தைப்பூச முருகன் காவடி, அம்மன் பால்குடம், நாரணனின் திவ்ய பிரபந்தம், பைரவர் வேட்டை வேடு பரிசுடலுது சாட்டை, பலவித வண்ண கோலம் கோபுர பதுமை கோலம், மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னுது. மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னுது. அதை காணும் போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. அதை காணும் போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. அந்த கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம்.